வருத்தப்படுகிற விஷயம் என்ன அப்படின்னா, இளைஞர்கள் எல்லாரும் அவர்களுடைய பின்னாடி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசுறாங்க. இன்னைக்கு அந்த அந்த இயக்க தலைவரான அந்த விஜய் அவர்களை தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய அணில் குஞ்சுகள், சொல்லப்போனா அந்த அணில் குஞ்சுகள் இன்னைக்கு எவ்வளவோ பேசிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இளைஞர்கள் ஓட்டு அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுறாங்க. ஆனால் அந்த இயக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்தால், நடிகருக்கு ரசிகராகத்தான் இருக்கிறார்கள். எப்போதும் அவர் தலைவருக்கு தொண்டனாகிவிட முடியாது என்பதுதான் உண்மை. இன்னைக்கு நிறைய அந்த மாதிரி பேசுறவங்க அப்படிலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் ஓட்டு இருக்கானே தெரியல. அந்த மாதிரி பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகள் அந்த நடிகரை பார்த்து, படத்தில் பார்த்து கொண்டு, திரையில் பார்த்து விட்டு இன்னைக்கு இங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஓட்டு இருக்கானே தெரியல. அப்படி அவர்களுக்கு ஓட்டு இருந்தாலும் அதெல்லாம் வாக்குகளா மாறுமா, வாக்குகள்லாம் சீட்டுகளா மாறுமா அப்படிங்கிறதெல்லாம் சந்தேகம்தான். ஆனால் இன்னைக்கு திராவிட மாடல் அரசு ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து செய்து வருகிறது. இளைஞர்களுக்காக என்னென்ன வேணுமோ அதை எல்லாம் இந்த திராவிட மாடல் அரசு பார்த்து பார்த்து செய்து வருகிறது. கண்டிப்பாக 2026 அந்த நடிகருக்கான இடம் நடிகர் மட்டும்தான், அவர் ஒரு தலைவராக முடியாது என்பதை 2026 நிச்சயமாக